ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பாருங்கள், ஏற்கனவே தமிழ்நாட்டிலுடைய ஆறுகளை இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தோமா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டுடைய ஆறுகளில் தமிழ் மீடியத்தில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கிரேட் அகாடமியுடைய இந்த யூடியூப் சேனலை என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை, அந்த அப்டேட்டை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுக்கு ரீச் ஆகும். உங்களுடைய மொபைலில் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு நிற்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தமிழக ஆறுகள். சரிங்களா? இந்த தமிழக ஆறுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமானது. மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் ஒரு அட்டவணையில் விளக்கம் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த அட்டவணை விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டாக ஒரு நோட்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ கவனமாக முழுவதுமாக நீங்கள் கேட்டு நோட்ஸ் எடுத்துக்கிறது அல்லது மீண்டும் மீண்டும் கேட்டு ஞாபகம் வச்சுக்கிற மூலமாக தான் நம்ம தமிழக ஆறுகளை ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? சரி, இந்த அட்டவணை விளக்கம் தமிழக ஆறுகள் யார் யாருக்கு பயன்படும் அப்படிங்கிறது பார்க்கலாம். டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸு, போலீஸ் டெட்டு படிக்கிறாங்களா, அவங்க எல்லாத்துக்கும் இது பயன்படுங்க. சரிங்களா? சரி, என்னென்ன தமிழக ஆறுகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். காவேரி, பாலாறு, தென்பெண்ணையாறு, வைகை, தாமிரபரணி. ஸோ இந்த ஆறுகள் ஒரு முக்கியமான ஆறுகளாக தான் நம்ம எடுத்து படிக்கிறோம். சரிங்களா? சரி, இந்த ஆறுகள் பற்றி நம்ம முன்னாடி என்ன பண்ணணும்னா தென்னிந்திய ஆறுகளுடைய சிறப்புகள் என்னன்னா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ தென்னிந்திய ஆறுகள் சிறப்பு என்ன? எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் உற்பத்தி ஆயிட்டு இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா குறுகலாகவும் இருக்கும், நீளம் குறைவாக இருக்கும். மற்ற ஆறுகள், இந்திய ஆறுகள்லாம் பார்த்தா நீளமாக இருக்கும், இது கொஞ்சம் குறுகலாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த தாமிரபரணி அப்படிங்கிற ஆறை தவிர மற்ற ஆறுகள்லாம் வற்றும் ஆறுகள் தான். சரிங்களா? அதனால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வற்றும் ஆறுகள், தென்னிந்திய ஆறுகள் இந்த புனல் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு ஏற்றதாக உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நீர்வழி போக்குவரத்துக்கும் பயன்படாமல் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் ஒரு ஆறுகள் பாருங்க. நம்ம தமிழக ஆறுகள் ஒரு அட்டவணை விளக்கத்தோட ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ முதலில் ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி. ஸோ காவேரி பொறுத்த வரைக்கும் கர்நாடக மாநிலம் கூர்கு, பிரம்மகிரி குன்று அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ பிரம்மகிரி குன்று அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது இதான் முக்கியமான பாயிண்ட்டு, பிரம்மகிரி குன்று. சரி, இந்த நீளம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமே 805 கிலோமீட்டர் தூரம் நீளம் இருக்குது. அதில் 416 கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டில் பாயுதுங்க. அதுக்கப்புறம் முகத்துவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலிமுகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலிமுகம் வங்காள விரிகுடா தான். வங்காள விரிகுடால பூம்புகார், கடலூருக்கு தெற்கே உள்ள பூம்புகார் அப்படிங்கிற பிளேஸில் தான் இது கிடக்குதுங்க. அதுக்கப்புறம் இதனுடைய துணையாறுகள் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ காவிரியோட துணையாறுகள் ஹரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்க்காவதி, நொய்யல், அமராவதி அப்படிங்கிற ஒரு பேர்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இந்த ஆறு பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, தமிழ்நாடு இந்த ரெண்டு எல்லைக்கு இடையே கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் தூரத்தில் இது பயணிச்சுட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டான்லி ரிவர் சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் ஸ்டான்லி ரிசர்வாயர் இல்லையா, மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு இதனுடைய துணை ஆறாக கலக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கரூர் இருக்கு இல்லையா, கரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல், அமராவதி அப்படிங்கிற 2 ஆறு சேர்ந்து இந்த காவேரியில் கலக்கிறனால திருமுக்கூடல் அப்படிங்கிற ஒரு பேரில் இது வருதுங்க.
அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது இந்த தமிழக ஆறுகள். சரி, இந்த தமிழக ஆறுகள், அந்த காவிரி ஆறு தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நீர்வீழ்ச்சி வருது. ஸ்டான்லி நீர்த்தேக்கம், அதுதான் வந்து மேட்டூர் அணை சொல்லப்படுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இது கிழக்கு நோக்கி தமிழ்நாட்டின் ஒரு பெரிய சமவெளி கொடுக்கறதுனால தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கிறோம். சரிங்களா? ரைட். அடுத்த ஒரு ஆறு பாலாறு. ஸோ பாலாறு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி பிறப்பிடம் என்ன, நீளம் என்ன, கலிமுகம் என்னங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாலாறு தலகவாரா, சரிங்களா, தலகவாரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் இது வந்து உற்பத்தி ஆகுது. சரி, தலகவாரா அப்படிங்கிற பிளேஸ்ல இது உற்பத்தி ஆகிட்டு இருக்குதுங்க. கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா கோலார் கிராமம், கர்நாடகா. இதோட நீளம் பொறுத்த வரைக்கும் 348 கிலோமீட்டருங்க. 222 கிலோமீட்டர் தான் தமிழகத்துல பாயுது. சரிங்களா? ஸோ இதனுடைய கூவத்தூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து என்ன பண்ணுதுங்க, கலிமுகம், அதுக்கப்புறம் வங்காள விரிகுடால போய் ஜாயின் பண்ணிக்குது. ஸோ இதோட துணை ஆறுகள் பொன்னி, கவுண்டினியா, மலட்டாறு, செய்யாறு, அதுக்கப்புறம் கிளியாறு அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. சரி, இந்த ஆறை பத்தி முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாறு, சரிங்களா, இந்த பாலாறு 17,871 சதுர கிலோமீட்டர் வடிநில பரப்புல பாயுது. அது 57% தமிழ்நாட்டில் வந்து பாயுதுங்க. சரிங்களா? தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசல பாயுது. மூன்றாவது ஆறு பார்க்கலாம், தென்பெண்ணை ஆறு, சரிங்களா, தென் பொருணை ஆறு அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பிறப்பிடம் அதுவும் கர்நாடகால நந்தி துர்கா மலையில நடக்குது. நீளம் பொறுத்த வரைக்கும் 247 கிலோமீட்டர் நீளம். இதனுடைய முகத்துவாரம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஆறு பொறுத்த வரைக்கும் கடிலம், சரிங்களா, கடிலம் கெடிலம் சொல்லுவோம். அதே மாதிரி பெண்ணையாறு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடும். சரிங்களா? அந்த கெடிலம் தான் வங்காள விரிகுடாலையும், பெண்ணையாறு வந்து புதுச்சேரியிலையும் போய் கலக்குது. இதனுடைய துணையாறுகள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சின்னாறு, மார்க்கண்ட், வாணியாறு மற்றும் பாம்பன் அப்படிங்கிற ஆறுகள் இதில் காணப்படுதுங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய அடுத்த ஒரு டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய வடிநில பரப்பு அப்படின்னா 16,019 சதுர கிலோமீட்டர்ல இருக்குது. 77% தமிழ்நாட்டில் பாயுதுங்க. சரி, இது வந்து பொறுத்த வரைக்கும் இந்த சொன்னீங்களா கெடிலம், பெண்ணையாறு அப்படின்னு சொல்றீங்களா, இது வந்து திருக்கோவிலூர் அப்படிங்கிற அணைக்கட்டிலுக்கு அருகில தான் இது கிளைகள் உருவாகுது. சரிங்களா? இது முக்கியமான தமிழ்நாட்டுடைய நீர்ப்பாசன ஆதாரம். சரிங்களா? நீர்ப்பாசன ஆதாரமா இருக்குது. இது இந்த ஆற்று குறுக்க தான் இந்த கிருஷ்ணகிரி, சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் காணப்படுது. அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டில் அதுவும் வந்து இந்து சமயத்துல தை மாதம், ஜனவரி, பிப்ரவரி சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதத்துல இது புனித நதியாகவும் இது கருதப்படுதுங்க. அடுத்த ஒன்று, நான்காவது ஆறு வைகை. ஸோ வைகையுடைய பிறப்பிடம் அப்படின்னா வருச நாட்டு குன்று கிழக்கு சரிவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இது உருவாகுது. இதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 258 கிலோமீட்டர். இதனுடைய முகத்துவாரம் வந்து பாக் நீர் சந்தி அமைஞ்சிருக்கு இந்த வங்காள விரிகுடால, அந்த ராமநாதபுரம் பக்கத்துல தான் இது போய் கலக்குது. இதோட துணை ஆறுகள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருளி ஆறு, முல்லை ஆறு, வராக நதி, மஞ்சள் ஆறு, சரிங்களா. ஸோ கிருத்துமால் அப்படிங்கிற ஒரு துணை ஆறுகள் காணப்படுது. சரி, இந்த ஆறுடைய வடிநிலம் பார்க்கலாமா? 7,741 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு முழுவதும் தமிழ்நாட்டில் இது அமைந்துள்ளது. தேனி, மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இது பாயுது. ஸோ ராமநாதபுரத்தில் போய் பார்த்தோம்னா அங்கே பெரிய ஏரி, அதுக்கப்புறம் சிறிய சிறிய ஏரிகள்லாம் இது நிறைஞ்சி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உபரி நீரை தான் போய் கலக்குது. ஐந்தாவது ஆறு அப்படின்னா தாமிரபரணி. ஸோ தாமிரபரணியுடைய பிறப்பிடம் அம்பாசமுத்திரம், பாபநாசம் சொல்றாங்கல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசம். ஸோ பாபநாசம்
மேற்கு தொடர்ச்சி மலை, பொதிகை மலை முகடுல தான் இது பிறப்பிடம் இருக்குது. இதோடைய நீளம் பொறுத்த வரைக்கும் 128 கிலோமீட்டர். இதோடைய முகத்துவாரம் இல்லைங்களா, கலிமுகம், புன்னைக்கயல், தூத்துக்குடி இருக்கக்கூடிய புன்னைக்கயல்ல போய் தான் இது கலக்குது. சரிங்களா. துணையாறுகள் ஞாபகம் வச்சுக்கணும். இதோடைய துணையாறுகள் வந்து கரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனாறு, பச்சையாறு, சிற்றாறு, அதுக்கப்புறம் வந்து ராம நதி அப்படிங்கிற ஆறுகளை வந்து ஸ்ட்ராங்கா நீங்க படிச்சு வச்சுக்கணுங்க. அடுத்தது பார்க்கலாம். இதுக்கு வந்து தாமிரம், பரணி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ தாமிரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், காப்பர். சரிங்களா. வரணி அப்படிங்கிறது சிற்றோடைகள். அடுத்தது இந்த ஆறு இருக்கு இல்லையா, செம்மண் துகள்கள் அதிகமாக இருக்கனால, செந்நிறமாக இருக்கனால தான் அந்த ஆறு போகும்போது செந்நிறமாக காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தென்னிந்தியாவில் வற்றாத ஒரு நதி அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா. அடுத்த ஒரு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தத அனைத்து ஆறுகளையும் சேர்த்து ஒட்டுக்க நம்ம வந்து ஒரு அட்டவணை விளக்கத்துல பார்க்க போறோம் பாருங்க. காவேரியை பார்க்குறோம், அடுத்தது பாலாறு, அதே போல வந்து தென் பெண்ணையாறு, தென் பொருணையாறுன்னு சொல்லப்படுகிறது, அடுத்தது வைகை, அதுக்கப்புறம் வந்து தாமிரபரணி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. ஸோ காவேரி ஆறு, பாலாறு, தென்பெண்ணையாறு, வைகை, தாமிரபரணி இந்த பக்கம். பிறப்பிடம் பாருங்க, அப்படியே வந்து பார்க்கலாம். நீளம் எப்படி இருக்குன்னு போகலாம், கலிமுகத்தை பார்க்கலாம், துணையாறுகள் போகலாம். இது ஒட்டு சேர நீங்க அப்படியே வந்து படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணுங்க. ஸோ படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் ஹாலில் அப்படியே கண்ணை மூடுனீங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு தெரியும். இந்த சார்ட் மூலமாக அப்படியே எந்தெந்த ஏரி, எந்தெந்த துணையாறுகள் இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துணையாறுகளை தான் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க எக்ஸாம்ஸ்லாம். ஸோ துணையாறுகளை நீங்கள் ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ எல்லா துணையாறுகளுக்கும் தனியாக ஒரு சார்ட் போட்டு கூட நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இந்த தமிழக ஆறுகள் இந்த சார்ட் மூலமாக, இந்த அட்டவணை மூலமாக விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணணும். இந்த வீடியோவை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு அருமையான கண்டென்ட்டில், அருமையான அப்டேட்டில் நம்ம வந்து பார்க்கலாம், திரும்ப மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தொடர்ந்து எங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மற்ற எல்லா கண்டென்ட்டும் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும்.